ஈஸி அண்ட் டேஸ்டியான சக்கரை பொங்கல் செய்யலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் ஒரு கப் பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுருங்க. அரிசி நல்லா குழஞ்சி வெந்து வரணும், அது வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இந்த அளவுக்கு குழஞ்ச உடனே ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூட நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு கப் வெல்லம் சேர்த்து கலந்து விடுங்க. வெல்லம் சேர்த்தோடனே இந்தளவுக்கு தண்ணி ஆகும். இது கூடவே ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் நெய், முந்திரி நல்லா ஃப்ரை ஆன உடனே துருவின தேங்காய் சேர்த்துருங்க. அதையும் நல்லா போட்டு ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச பொங்கலில் துருவின தேங்காயும் முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பொங்கல் ரெடி ஆகிடும். இப்போ டேஸ்டிங்க்கு என் ஹஸ்பண்ட்க்கு கொடுக்கலாம். எப்படி இருக்குது ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். கரெக்டாக